பூண்டோடு அதிமுகவிலே இணைந்த முக்கிய நபர்கள் அதிர்ச்சியில் கதறி எழுதும் டிடிவி தினகரன். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும் என சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள். தை பிறந்ததுமே ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, அதே போல டிடிவி தினகரன் அணியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, தற்சமயம் வரைக்குமே அதிமுகவில் தன்னை மீண்டும் கழக அடிப்பு உறுப்பினராக தாய் கழகத்திலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த வகையிலே நேற்று தினம் பாத்தீங்க அப்படின்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய முக்கியமான தலைவர் ஒருவர் அதிமுகவில் அதுவும் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தன்னை தாய் கழகமான அதிமுகவிலே மீண்டும் இணைத்துக் கொண்டார். அதே போலத்தான் இன்னொரு நிகழ்வும் நேற்று தினம் நடந்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அணி செயலாளர் குமரேசன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இளையராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலே மீண்டும் அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. அதாவது திண்டுக்கல் மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர் அணி செயலாளர் குமரேசன், மாவட்ட மாணவர் அணி செயலாளர் இளையராஜா உள்ளிட்டோர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலே அதிமுகவில் இணைந்திருப்பதாக அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமான தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக பேரவைத் தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சூழலிலே தென் மாவட்டங்களில் கட்சியில் இருந்து வெளியேறிய சிலர் மீண்டும் அதிமுகவில் இணைக்கும் பணிகளை எடப்பாடி பழனிசாமி தீவிரப்படுத்தி இருக்கிறார். இது ஓபிஎஸ் டிடிவியை பலவீனப்படுத்தும் முயற்சியாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிற தகவல் தற்போது வெளியாகி கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து அரசியல் கட்சிகளுமே மாற்று கட்சிகளுக்கு தன் கட்சியில் இருக்காங்க. ஆளும் திமுக கூட அந்த வேலையை மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தென் மாவட்டங்களிலே நாங்கள் தான் பலம், எங்களை விட்டால் அதிமுக உள்ளே வர முடியாது, எந்த ஒரு கட்சியும் வர முடியாது, நான் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறேனோ அந்த கட்சி தான் முதல்வராக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்பது இருக்கிறது. எடப்பாடியை தவிர்த்து ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட தொண்டனை வேட்பாளராக நிறுத்தினாலும் நான் கூட்டணி வைப்பேன் என ஏகப்பட்ட பிரச்சனைகளை கிளப்பிக் கொண்டிருக்கூடிய இருவர்கள் தான் நமது ஓபிஎஸும் டிடிவி தினகரன் அவர்களும். ஆனால் அவர்களுக்கு அணியில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளே தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவிலே இணைந்து கொண்டுதான் இருக்கிறார். அதிலையும் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அறியப்படக்கூடிய நமது டிடிவி தினகரனுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் கூட அதிமுகவிலே தற்சமயம் தன்னை கழக அடிப்படை உறுப்பினராக மீண்டும் தாய் கழகத்திலே இணைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே 2 கோடி தொண்டர்களாக கொண்ட அந்த மாபெரும் இயக்கத்தை 2.5 கோடி தொண்டர்களாக கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்றிவிட வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய மிகப்பெரிய ஒரு திட்டங்களாக இருந்தது. 1.5 கோடி தொண்டர்களாக இருந்த இயக்கத்தை 2 கோடியாக மாற்றினார். தற்போது 2 கோடி தொண்டர்களை கொண்ட இந்த மாபெரும் கடல் போன்ற ஒரு இயக்கத்தை 2.5 கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் அடுத்த கட்ட வேலைப்பாடுகள் அதிமுகவின் சார்பாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.